நீங்கள் முடிச்சுட்டு தானே ப்ளவுஸ் கட்டிங் முடிச்சிட்டீங்களா? இல்லை தானே முடிங்க, முடிச்சதுக்கு அப்புறம் கூப்பிட்டு அப்போ ப்ளவுஸ் இது முடிச்சுட்டு ப்ளவுஸாக கம்மி சொல்லலாமா? வெளியிலேயும் ப்ளவுஸ் இருக்குது, தனியாகவும் ப்ளவுஸ் கட்டிங்காக கொடுத்துருக்குறாங்க. ப்ளவுஸ் கட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வயலாக்குறாங்க. அப்போ ப்ளவுஸை போட்டு முடிச்சுடு அதை எடுத்து அதுக்கப்புறம் அவங்க ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறதுக்கு யாருமே இன்னைக்கு வரைக்குமே வரல. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க தொடர்ந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நடந்துட்டு தெரியும் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் ஃபேஸ்புக் இருந்ததுன்னா பார்த்து நீலகிரி ராஜம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். புக் ரைட்டிங் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க மூலியமாக எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நீலகிரியின் அன்பாசிரியர் அப்படின்னு இருந்தேன். போன இந்த வருஷத்துலேருந்து நானுமே மாநில நல்லாசிரியர் டீச்சர், சோகத்திர ஸ்கூலோட இங்கிலீஷ் டீச்சர், சில்ட்ரன் மேகசினோட டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இடையில சமுதாயத்தோட இதை சேர்ந்து பண்ணணும் அப்படின்றதுனால அவங்க மூலியமாக வந்து கம்ப்யூட்டர் கிளாஸு அப்புறம் டெய்லரிங் இது வந்து இவங்களுக்காக பண்ணிகிட்ருக்கேன். சமுதாய பணிக்காக ஈவினிங் டைமில் சப்போர்ட் பண்ணுறதுனால எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு. எங்களுக்கு கிழிஞ்சடாலே இது செகண்ட் பேட்ச் முடிஞ்சிருக்கு. இவங்களோட கீழே வந்துட்டு இப்போ 3வது பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எனக்கு அந்த ஊரில் வந்து 5வது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். டெய்லரிங் கோர்ஸ் மட்டுமே 5வது பேட்ச். அவங்களோட கனவு என்னென்னா, பெண்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் கொண்டு வரணும் அப்படின்றது தான். இன்றைக்கி ஒரு டெய்லரிங் மிஷின் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ப்ளவுஸ் வாங்குறதுக்காவது உங்கள் வீட்டுக்கார்ட்ட திட்டு வாங்காமல் செலவு பண்ணுவீங்களா? சாரி வாங்கி கொடுப்பாங்க, திட்டே வாங்கி கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் ப்ளவுஸையாவது நமக்குன்னு திட்டு வாங்காமல் நம்ம தைச்சி பழகிக்குவோம். வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம். இந்த காலத்தில் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே உழவு தொழில் செய்யும்போது 2 பேரும் செஞ்சுருப்பாங்க. அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. இவங்களும் வேலை செஞ்சாங்க, அவங்களும் வேலை செஞ்சாங்கன்னு புரிஞ்சிக்க முடியும். இன்றைக்கி அப்படி இல்லை. வேலைக்கு போகிற பொம்பளைங்க ஓடிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட் வீட்லேயே உட்காந்துட்டு அவள் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே ஹஸ்பண்ட் நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க இருந்தே நம்ம வீட்டில் உட்காந்துருந்து என்ன பண்ணுவோம், இவன் என்னத்தை சம்பாதிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம். ஸோ அதை இது பண்ணணும் அப்படின்னுமோ ஃபேமிலியில் வந்து 2 பேருமே ஏர்ன் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு தொழிலில் நம்ம இன்வால்வ் ஆகிட்டா நம்ம வேலை செய்யும்போது தெரியும் இல்லையா? ஒரு டெய்லரிங் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டன்றது வேலை செய்யும்போது தெரியுது. சும்மா பார்க்கும்போது வீட்டுக்காரரே டெய்லராக இருந்தால் கூட நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். எனக்கு பெருசாக கடலை முடிச்சுட்டு வரது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம செய்யும்போது தான் அதில் எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது புரியும். கண்டிப்பாக ஒரு பெண்ணுக்கும் பின்னாடி பெரிய சக்தி இருக்குது. அந்த சக்தியை நல்ல வழியில் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் அவங்களோட விஷனில் நம்ம தொடர்ந்து பயணிப்போம். இது என்னமோ இந்த சர்டிஃபிகேட் வாங்கினதோடு நம்ம நிற்க போகிறது கிடையாது. மேடம் பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் அக்கா ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த அளவுக்கு தான் சொல்கிறேன். உங்களுக்கு மெட்டீரியல் வாங்கி கொடுத்து கடையிலெல்லாம் கொண்டு போய் கொடுத்து இப்படி ஒரு கிராமத்தில் நாங்களாம் செய்கிறோன்னா அந்த வில்லேஜோட ஒற்றுமையில் அப்படி செஞ்சுட்ருக்காங்க. இவங்க வந்து வேறு கிராமத்துலேருந்து வந்து இங்கேருந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க வந்து நம்ம கிராமத்துக்காக நம்ம பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அதுக்காக அவங்களுக்கு ஒரு பலத்தை பாராட்டிக்கலாம். இவங்களுமே பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஒரு டெய்லரிங் கோர்ஸ் இப்போ இருக்குது அப்படின்னும்போது நீங்கள் சும்மா இருங்க, இதுக்கெல்லாம் அப்படியெல்லாம் வேலை செய்ய முடியாது அப்படின்னாங்க. இவங்க 2 பேரையுமே நீங்கள் வரலைனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு பின்னாடி காலத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி எடுத்து வச்சு 2 பேரையும் எக்ஸாம் எழுதி வச்சுருக்கேன். இப்போ 2 பேருமே அவங்க டெய்லரிங் மிஷின் கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேர் நிறைய சர்வீஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு தான் சொன்ன மாதிரி 3rd பேட்ச், அவங்களுக்கு அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்து போகணும். இந்த சர்டிஃபிகேட்டோடு நிற்காமல் அடுத்து போகணும் அப்படின்றதுக்காக தான் இதை முடிங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த மாதிரி என்னென்ன சலுகைகள் இருக்கோ அவங்க கண்டிப்பாக அவங்க இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை நம்ம வாங்கி மற்றவங்களுக்கு சமுதாயத்துக்கு நம்மளால ஒரு சின்ன உதவியாக நம்ம செய்ய பழகிடணும். மற்றவங்களுக்கு ஒரு உதவி ஒன்றுமே இல்லைனாலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க வயசான ஒரு பாட்டிக்கு சும்மா ஒரு ப்ளவுஸ் தைச்சு கொடுங்க. எல்லாருக்குமே நீங்கள் காசை வாங்கிக்கோங்க. ரொம்ப முடியாதவங்களுக்கு ஒன்று கொடுங்க. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த பிளெஸ்ஸிங்ஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பையே இல்லாத மேடம் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பைய சும்மா ஒரு வீட்டுக்கு ஒரு பை நல்லதாக தைச்சு கொடுத்து பாருங்களேன். அவங்க பத்திரமா வச்சுருப்பாங்க. கொடுத்து இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றது வெளியில் போகும்போது கொஞ்சம் பெருமையாக அந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. சின்ன விஷயங்கள் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சந்தோஷம்தான் நம்மளோட வாழ்க்கையை முன்னேற்றம். பிளெஸ்ஸிங் தான் என்றைக்குமே. நானும் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத விட இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்திலும் நான் வளர்கிறதுக்கு காரணம் மற்றவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் தான். அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குறதுக்காக நம்ம தொடர்ந்து பண்ணுவோம். இன்னைக்கு சர்டிஃபிகேட் வாங்குற அத்தனை பேருக்குமே வாழ்த்துக்கள். അവളും പറക്കട്ടെ, അവളുടെ ജീവിതവും നിറമുള്ളതാകട്ടെ. شوية